राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो निधिवन की जय। जय बोलो स्वामी हरिदास जी महाराज की जय। जय बोलो बांके बिहारी लाल की जय। बांके बिहारी அவனை பற்றி கொஞ்சம் நிதானமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதாவது எப்படி இப்போ பாண்டுரங்கன், பத்மநாபன், ஸ்ரீரங்கநாதன், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, உடுப்பி கிருஷ்ணன், குருவாயூரப்பன், வரதராஜன், துவாரகாதீசன், பத்ரிநாதன், வரதராஜன், திருமலை ஸ்ரீனிவாசன், நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு மூர்த்திக்கும் நிறைய பக்தர்கள் உண்டு. சில பக்தர்களுடைய விஷயங்கள் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. மற்ற பல விஷயங்கள் வெளியில தெரியறதில்லை. இப்போ எப்பொழுதுமே என்னுடைய திருவனந்தபுரத்து சிஷ்யர்கள் சில பேர் சொல்வா, குருஜி இருந்தாலும் பத்மநாபருக்கு இந்த பக்த விஜயம் போல இல்லையே. ஏன்னா எல்லாருக்கும் இந்த மோஸ்ட் அட்மைரிங் எது அப்படின்னா பாண்டுரங்கனுடைய பக்த விஜயம். அது ஏன்னு கேட்டா பாண்டுரங்க பக்த விஷயத்தை நிறைய பேர் தமிழ்நாட்டில் பேசுறா. பக்த விஜயம் எழுதியிருக்கா, அதனாலே தெரியாது. புரி ஜெகநாதனுக்கு அவ்வளவு பக்தர்கள் உண்டு, பாண்டுரங்கனுக்கு எத்தனை பக்தர்கள் உண்டோ அது போலே உண்டு. ரங்கநாதன், ஸ்ரீரங்க ரங்கநாதனுக்கு நிறைய வைபவங்கள் உண்டு. சில வைபவங்கள் தான் ரெக்கார்டடா இருக்கு, எழுதி வச்சிருக்கார்கள். அது மாதிரி சில விஷயங்கள் அவ மனசுக்குள்ள வச்சிருக்க, வெளில சொல்ல. பட் ஆனால் எதுவும் எழுத்து பூர்வமா ரெக்கார்ட் பண்ணி வைக்கல. ஸ்ரீநாத்ஜிக்கு நிறைய இருக்கு. வல்லப சம்பிரதாயத்துல அவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கா. போய் பார்க்கணும். வேலை ஹசியார் ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பயிரை பார்க்கறது. போய் ஒரு 8 பேர் பார்த்துட்டு தான் வரணும். ஸ்ரீநாதம் தேவதமனம் தம் வதிஷ்யந்தி சஜ்ஜனாஹ கோவர்தன கிரௌ ராஜன் சதா லீலாம் கரோத்தியஹ. அழகான ஸ்ரீநாதன். சரி, நம்ம அப்படி ஸ்ரீநாதன் கிட்ட போயிட்டு இருக்கோம், பாக்கிய பிஹாரி கிட்ட வருவோம். அந்த மாதிரி பாக்கிய பிஹாரிக்கும் நிறைய பக்தர்கள் உண்டு. அந்த பக்தர்களுடைய அழகான அனுபவங்களை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நேற்று கூட அந்த அத்தர் சொல்லியிருந்தேன். நேற்று கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அத்தர் சேவான்னு அந்த பாக்கிய பிஹாரியுடைய படிகள் எல்லாம் அப்படியே அந்த அத்தர் அதோட வாசனை திரவியத்தை போட்டு அப்படி தடவி அது ஒரு சேவையாகவே பண்ணி கொண்டு இருக்கார்கள். நிறைய உண்டு. ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு விதமான சேவை உண்டு. சரியா? ஒவ்வொருத்தருடைய பாவம் அப்படி, அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய பகவத் அனுபவம் அப்படின்றது மாறுகிறது. ஓகேவா? அப்ப இந்த பிருந்தாவனம், அதில் பாங்கிய பிஹாரி அவனுடைய பல விஷயங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த பையனை விட மாட்டேங்கிறான். அடுத்து வேற ஏதானு சொல்லலாம், வேற கோவிலுக்கு போகலான்னா என்ன சொல்லுன்னு என்னை பிடிச்சி உட்கார வச்சு பயப்படுத்தி எடுத்துட்டு, நானும் சரிடா பயல, என்ன வேணா பண்ணிக்கோ, உன் விஷயம் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும், பிரகடனப்படுத்தணும் ஆசைப்படுறியா பண்றேன், நீ தானே சொல்ல வைக்கிறாய், நான் உன்னுடைய சொத்து, உன்னிஷ்டம், அவ்வளவுதான். என்ன வேணா பண்ணிக்கோ, எப்படி வேணாலும் பண்ணிக்கோ, சௌக்கியமா பண்ணிக்கோ, நீ சந்தோஷப்பட்டா போதும், அவ்வளவுதான். என்ன நீ என்ன பண்ணிட்டா உனக்கு சந்தோஷமோ அதுவாக நீ என்னை செய்து கொள். அவன் சொத்துக்குரியவன், நான் சொத்து. இது ஒரு அழகான சுலபமான ஒரு பாவம். பொறுப்பு கிடையாது பாருங்க. அப்பாடான அவமானு அவன் தோன்றதை பண்ணுவான். அவன் அழகா தானே பண்ணுவான், நல்லா தானே பண்ணுவான், ஜோரா தானே பண்ணுவான். இப்போ நம்ம இதற்கு ஒரு மொபைல் ஃபோன் அவ்வளோ அழகாக வச்சுக்கிறோம், நம்மளுடைய பல விஷயங்களை நாம் ஜம்முன்னு வச்சுக்கிறோம். அது மாதிரி அவனை வச்சுக்கிறோம், அவன் நம்மளை வச்சுக்கிறான். அவன் நம்மை அனுபவிக்கிறதே ஒரு சுகம்.
இப்போ ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஸ்வீட் கொடுத்து அவ்வளோ அழகாக அனுபவிக்கும். அந்த ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ அதுக்கு பிடிச்ச ஒரு வஸ்துவை ஒரு அழகான குழந்தை நம்மகிட்ட கொடுத்து அவ்வளோ அழகாக கொஞ்சம் விளையாடணும். சில ஜென்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த கேட்ஜெட் சாதின்னு சொல்லுவாள். எலக்ட்ரானிக் கேட்ஜெட் கடையில் போய் பார்க்கணும். அந்த ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்கறது அப்படியே கண்ணெல்லாம் கண்டு விரிந்து அவளெல்லாம் விடுவோம். ஆம்பளைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய காதல் உண்டு, பொண்டாட்டி மேல உண்டு. ஆனாலும் அதை தாண்டி ஒன்று உண்டு. இந்த பைக் இருக்கு பாருங்க, பைக்கு காரு, அது மேல ஒரு காதல் இருக்கும் பாருங்க பசங்களுக்கு. நான் அசந்து போவேன். தே லவ் இட். அவளை அது பல பேர் வெளிநாடு போவா, வெளியூர் போவா, அந்த வண்டியை மட்டும் அப்படி பத்திரமா பார்த்து பார்த்து வச்சுப்பா. யார் ஒழுங்கா சொல்ல அவள்கிட்ட கொடுப்பா. இல்லைன்னு சொன்னா அவள் எந்த ஊர் போல அங்கே எடுத்துட்டு போயிடுவா. அவளுக்கு வந்து அது அவள் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் அந்த பைக்கு. அப்படியும் பசங்கிட்ட சொன்னா, டே பைக் மேல இருக்க அக்கறையில் கொஞ்சமா பொண்டாட்டி மேல வைங்கடா அப்படின்னு கிண்டல் பண்ணுவேன் சமயத்தில். லேடிஸ் உலகம் முழுக்க தங்கத்துக்கு மயங்கும் லேடிஸ். சில பேர் ட்ரெஸ்ஸு, சில பேர் பேகு, சில பேர் செருப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. ஆண் பிள்ளைகள்லேயும் நிறைய பேர் ட்ரெஸ்ஸஸ் அப்பா வெறிகுண்டு ட்ரெஸ் வாங்குவா. சில பேர் பாரா ஷூ வாங்குவா. கேட்டா ஓடுறேன் வா, நடக்கிறேன் வா, குதிக்கிறேன் வா, எக்ஸசைஸ் பண்றேன் வா, ட்ரெஸ்ஸா இந்த அத்லட் ட்ரெஸ் எல்லாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு படுத்துற பாடு நிறைய உண்டு. சரி, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாவம், பிரீத்தி, ஸ்ரத்தை அதோட ரசிக்கிறாங்க. அந்த மாதிரி தெய்வம் என்ன ரசிக்கிறது? அந்த தெய்வத்தினுடைய கைகளில் நான், அவ்வளவுதான். கண்ணன் கைகளில் ராதை போலே, அவ்வளவுதான். விஷ்ணு கையில் சங்கம் போலே, ஆண்டா சொல்ற இல்லையா, அவன் கைகளில் அவனுக்கு பிடித்ததை போல் நான், இவ்வளவுதான். இது ஒரு ஆனந்தமான அனுபவம். இந்த பாக்கிய பிகாரி கிட்ட ஒவ்வொருவரும் தன்னை ஒப்படைக்கிறார். அவர் தான் பார்த்தோம், அத்தர் சேவாலாம் பார்த்தோம். திரும்பியும் நம்ம சமகாலத்துக்கு அந்த அக்கம் பக்கத்தில் வருவோம். ஒரு ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர், டிடிஇ அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அந்த டிடிஇ ஒருத்தர் வந்து இந்த மதுரா பிருந்தாவன் அந்த ரூட்ல அன்னைக்கெல்லாம் மீட்டர் கேஜ் ட்ரெயின் தான் இருந்தது ஒரு காலத்துல. நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு அந்த பிருந்தாவன் பரிக்கிரமால ஒரு இடத்துல போனோம்னா ரயில்வே கேட் கிராசிங் உண்டு. அங்கே சமயத்தில் அந்த லோக்கல் வண்டி உண்டு, போகும்பொழுதெல்லாம் பிளாக் பண்ணி வைப்பா. அந்த சமயத்தில் அதை கிராஸ் பண்ணி பிருந்தாவன் பரிக்கிரமா போகிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. ஸோ ஒரு டிடிஇ அவருக்கு வந்து எப்பவுமே வரும் பொழுது என்ன பண்ணுவார், இந்த ஸ்டேஷனில் நிற்கும் பொழுது கடகடகடன்னு ஓடி போய் பாக்கிய பிஹாரியர் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவார். அவரோட ருட்டீன் அது. அவருக்கு அப்படி ஒரு பழக்கம். ட்ரெயினுக்கு அந்த டைம் இருக்கும், ட்ரெயின் வரும், அப்புறமா எல்லாம் இறங்குவா, அப்புறம் ஏறுவா. இது கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துடுவார், ஏறிடுவார், அழகா ட்ரெயின் டிக்கெட். அவருக்கு அது ஒரு ரொட்டீன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரொட்டீன் உண்டு இல்லையா? சில பேர் கோவில் போகிறது ஒரு ரொட்டீன் உண்டு, சில பேர் பஸ் ஸ்டாண்ட் போகும்போது தான் கோவில் இருக்கும், அப்படிலாம் உண்டு இல்லையா? அது ஒரு அவரவர்களுடைய பாவம், அந்த பக்தி, அந்த ஸ்ரத்தை, அந்த அனுபவம். சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த பாம்பேல நிறைய பார்த்துருக்கேன். இந்த நாயெல்லாம் இருக்கும், அதுக்கு எதாவது பிஸ்கட் வாங்கி போடுவா, வடாப்பா வாங்கி கொடுப்பா. சில பேர் பிச்சைக்காரா இருப்பா, அவளுக்கு ஏதாவது ஒரு டீ வாங்கி கொடுப்பா. நான் பார்த்துருக்கேன். அவளுக்கு என்னைக்காவது தோணும், வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் யாரோ ஒருத்தர் ரொம்ப சிரமப்படுறாங்கன்னா அவளை கூப்பிட்டு ஒரு டீயோ இல்லாட்டி ஒரு வடாப்பாவோ வாங்கி கையில் கொடுத்துட்டு போயிடுவாள். அவளுக்கு ஏதோ ஒரு தானம் தர்மம்னு ஒரு நினைப்பு. அது வந்து அவளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கறது, அவளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறது, நம்பிக்கையை கொடுக்கறது. ஸோ அவளுக்கு நல்லது நடக்கிறது, அவள் அதில் பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே மனசினுடைய ஸ்ரத்தையை பொறுத்து அமையிறது. புரியுறதா? அப்ப இந்த டிடிஇக்கு அப்படி ஒரு வழக்கம்.
போவார், பாங்கிய பிஹாரியை பார்த்துட்டு வருவார். ஒரு நாள் அவர் பாங்கிய பிஹாரியை பார்க்கும்போது அது நடை அடைச்சிருந்தார், அப்பப்போ நடை அடைப்பார். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவர் நிற்க வேண்டிய அவசியம் வந்துடுது. அவர் என்ன சரி நீங்க பாங்கிய பிஹாரி இப்படி லீல பண்ணலாம் பார்த்தா தரிசனம் முடிஞ்சு கிடக்கிடம் ஓடி வந்துட்டார். ஓடி வந்து பார்த்தா ட்ரெயின் போயாச்சு. ஸோ கார்டு டிரைவர்னா எல்லாருக்கும் தெரியும், டிடி உள்ள இருக்கிறது பெருசா அவ்வளவு யாருக்கும் தெரிய வாய்ப்புகள் இல்லை இல்லையா. டிடி இல்லாம வண்டி கிளம்பியாச்சு. இவருக்கு ரொம்ப வருத்தம். என்ன வருத்தம் அப்படின்னா, நான் என் கடமையிலிருந்து தவறிவிட்டேன். இது ஒரு செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம். சில சந்தர்ப்பங்களில் சில இங்கிலீஷ் வார்த்தைக்கு நான் தமிழ் வார்த்தை சொல்றேன், ஏன்னா சில பேருக்கு புரியாது அப்படின்றதுக்காக. சில இங்கிலீஷ் பிரயோகங்கள் ஏன் சொல்லனா, இந்த காலத்து குழந்தைகளுக்கு புரியறதுக்காக சொல்றேன். நான் என் தர்மத்தை மீட்ட, நான் கோவில் போனேன் அதெல்லாம் வாஸ்தவமான, வண்டி கிளம்பும் பொழுது வண்டியில நான் இருக்கேன். இது டிடியினுடைய தர்மம். அது வரைக்கும் பரவாயில்ல. ஆனால் வண்டி கிளம்பும் பொழுது டிடிஇ ட்ரெயின்குள்ள ஏறணும், அங்க இருக்கிறவாள் டிக்கெட் செக் பண்ணணும். இது அவருடைய டியூட்டி. அதுக்குதான் அவருக்கு சம்பளம் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும், உங்க மனசு, உங்களுடைய செயல்கள், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய ஒழுக்கம், இதுதான் உங்களுக்கான ஒரு மனோபலம் கொடுக்கிறது. பல சந்தர்ப்பங்கள்ல நாம் நம்முடைய நிலையிலிருந்து கீழே இறங்கும் பொழுதுதான் நமக்கு நம்மிடத்திலேயே ஒரு வெறுப்பும் ஒரு ஆதங்கமும் வர்றது. பல சந்தர்ப்பங்கள் நமக்கே நம்மளை பிடிக்காம போயிடாது. ஏன்னா சில இடங்கள்ல நாம பேச வேண்டியிருக்கும், பேசியிருக்கணும், இல்லாட்டி கேட்டிருக்கணும், கேட்காம விட்டுருப்போம் பார்த்தா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வருத்தப்படுவோம். அதை விட பேசிடுங்க, கேட்டுடுங்க, அட்லீஸ்ட் புட் யுவர் எஃபர்ட்ஸ். உங்க முயற்சி பண்ணும்போது கிடைக்கிறது அடுத்த விஷயம். பல சந்தர்ப்பங்கள்ல நாம முயற்சி பண்ணாததும் அதை பற்றி கேட்காததுமே நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை பல சந்தர்ப்பங்கள்ல கொடுத்து நம்ம மேலேயே நமக்கு ஒரு ஒரு தாழ்வு அபிப்பிராயம் வருது. அதனால ஓப்பனர் பேசுங்க, அது கணவனோ மனைவியோ. சில சந்தர்ப்பங்கள்ல கணவன் மனைவி ஓப்பன் அப் பண்ணி பேசும்பொழுது ஒரு ஆர்குமெண்ட் வரும், ஒதுங்கி நிற்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, திருப்பியும் பேசுங்க. உடனே எல்லாத்தையும் செட்டில் பண்ண அவசியம் இல்லை, கொஞ்சம் டைம் கொடுங்க. அதோட ஆரம்பத்து முதல்ல ஒரு சாரி சொல்லிடுங்க. அது மேபி கணவன் மனைவி, அம்மா அப்பா அண்ணன் தம்பி, சில உறவுகள்ல உங்களுடைய சாரி அவசியம். நீங்க தப்பு பண்ணலன்றதை விட அந்த உறவை மெயின்டைன் பண்றதுக்கு நிஜமாக உங்களோட ரொம்ப உரிமையுடையவர்களா இருப்பா. சம்டைம்ஸ் கொஞ்சம் எமோஷனலி டிஸ்டர்ப் ஆகிருப்பா, நம்ம எமோஷன் டிஸ்டர்ப் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி சமயங்கள் ஒரு சாரி சொல்லிட்டுனா கொஞ்சம் காந்தம் 50% சாதாரணமாக ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுங்க, அடுத்த நாள் பேசுங்க. இந்த ஒரு சாரியை பாதிய அந்த தகிப்பை குறைச்சிடும். உள்ளுக்கு அப்படியே கிரகம் ஏறுறது இல்லையா, அந்த சூடை குறைக்கிறது ஈஸியான முதல் வேலை. எரியறத பிடிங்கினா கொதிக்கிறத, எரியறத பிடிங்கிறது என்ன ஆப்ஷன் தெரியுமா? சாரி. இது நம்ம கொஞ்சம் பழகிங்க நல்லது. எல்லாருக்கிட்டமே சொல்றேன், சில விஷயங்கள்லாம் டக்குன்னு சாரி சொல்லிடும். அது உங்களுடைய கணவனோ மனைவியோ பந்துவோ அம்மாவோ அப்பாவோ மாமியாரோ மாமனாரோ மருமகளோ மருமகனோ, சில விஷயங்கள்லாம் we have to live with the people, right? So a sorry can calm down the situation. அது பண்றதுனால முன்ன பின்ன தெரியாததா யாராவது ஒருத்தனா அங்கெல்லாம் நீங்க எல்லாருக்கும் உங்களோட சுயமரியாதையை விடணும்னு நான் சொல்லலை. சில விஷயங்கள்ல பார்த்துக்கோங்க, நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். புரியுறதா? ஆனா இவர் ரொம்ப வருத்தம், தன்னுடைய பணியிலிருந்து தாம் தவறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப துக்கம். உடனே அவர் பாட்டுக்கு ஒரு ரெசிக்னேஷன் லெட்டரை எழுதி நேர ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் கொடுக்க போறார். ஸ்டேஷன் மாஸ்டர், என்னாச்சு? பேப்பர்லாம் வாங்கிட்டு தான் ட்ரெயின் ஏறியாச்சு, என்ன மறந்தா திருப்பி வந்திருக்கா அப்படின்னு ஒரு ஒன்றும் புரியல. என்னது அப்படின்னு, என்ன இப்பதான் ட்ரெயின் போச்சு, கரெக்டா இந்த பேப்பர்ஸ்லாம் உண்டு, எல்லாம் வாங்கிட்டு தானே ட்ரெயின் ஏறினாயே, எதுக்கு திரும்பி வந்தா?
ஒவ்வொன்று அழகா விசேஷமா இருக்கிற என்னாச்சு விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அப்பா என்னப்பா சொல்ற, நான் பார்த்தேனேப்பா, நீ என்கிட்ட தான் பேப்பர் வாங்கிட்டு போனாய். அதுக்கப்புறமா அவரு விசாரிச்சும் பார்க்குறா, ட்ரெயின்ல டிடிஇ இருந்திருக்கார். வேற யாரு? பாங்கே பிஹாரி. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? இப்படிதான் சிம்பிளா சுவாமி வருவாரா அப்படின்னா அவருடைய பக்தி, இந்த பக்திக்கு அவன் வசப்படுவான். புரியுறதா? எதிர்பார்க்காதீங்க, பக்தி பண்ணுங்கோ, அப்ப தானாவே இந்த மாதிரி லீலைகள்லாம் அனுபவிக்க முடியும். சூப்பர்ல. இது ஒண்ணு. இன்னொரு வைபவம் சொல்லட்டுமா? அப்கோர்ஸ் பாக்கிய பிஹாரி பத்தினா ஒரு அம்மா இருந்தாங்க. ஒரு மேபி மிடில் ஏஜுக்கும் வயசானவாளே வச்சுப்போமே, வயசானவர் தான் நினைக்கிறேன். ஒரு லேடி, நல்ல பணக்கார வீட்டில் பிறந்தவள். கொஞ்சம் வருஷங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒரு காலகட்டத்தில் இந்த லெப்ரசி இருக்கும் இல்லையா, தொழு நோய், அது அந்த அம்மாவுக்கு வந்தாச்சு. அதுக்கு பெரிய பல தீர்வுகளோ இல்லாட்டி பெரிய ஒரு மருத்துவமோ இல்லாத ஒரு காலகட்டம். அப்ப இந்த வீட்டில் இருக்கவெல்லாம் அந்த அம்மா ஒதுக்கிட்டா. பணம்லாம் இருந்தது. சில சந்தர்ப்பங்கள்ல சில பேர் நம்மளை ஒதுக்க வைப்பார்கள். சில சந்தர்ப்பங்கள்ல சில பேரை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டிய சமயமும் வரும். இது ரெண்டுமே நீங்க ஒத்துக்கொள்ளணும். சில பேர் நம்மளை ஒதுக்குவா, சில பேரை நாம ஒதுக்கணும். சில பேருடைய உண்மையான ஸ்வரூபம் நமக்கு தெரியாது, பகவானே காட்டி கொடுத்து நம்மள அவர்களை ஒதுக்க வைப்போம். அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. சில பேர் நம்மளை ஒதுக்குவா, ஒதுங்கி போயிடணும். ஏன்னா உங்களை நீங்க இழக்கக்கூடாது இல்லையா? சகிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது அமைதியா இருக்கலாம், பொறுமையா இருக்கலாம், சகிச்சுக்கிறது. அதாவது சகிப்புத்தன்மைக்கும் ஒரு ஒரு எல்லை உண்டு. எந்த எல்லை, யாரிடத்துல, எந்த விஷயத்துல அப்படின்னா இருக்கு. புரியுதா? இப்ப ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியல, அப்படி ஆண்டிருக்கு, அம்மா மடியில வாழ்ந்து எடுத்துடுறது. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு என்னமோ பண்ண ஓடி வருது, அம்மா சாப்பிட்டு இருக்கா, சக்கரை அம்மா மேலே வாங்கிட்டு இருக்கு. பர்பஸ் எல்லாம் பண்ணல, ஆனால் அது என்னமோ பண்றது என்னன்னு சொல்றது, ஓடி வருது, அம்மாட்ட வருது, அப்படியே வாங்கி எடுத்துரு. அவன் சரி சரி வா அப்படின்னு தொடச்சிட்டு குளிப்பாட்டி விட்டு அந்த சாப்பாடுலாம் கீழே தூக்கி போட்டுட்டு பண்ணி பார்த்துப்பா. அதே குழந்தை 2 நாள் இப்படி பண்ணணும், 2-3 நாள் வாயில தண்ணி அம்மா மேலே வந்து சாப்பிடும்போது மேலே வந்து ஓடி துப்பிட்டு பலாறுன்னு வைப்பா. அப்ப சகிச்சுக்க மாட்டா. அப்ப சகிச்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது புரிஞ்சுக்கணும் நீங்க. இந்த அம்மாவுக்கு நன்னா கண்கூடா தெரியுது இவர்கள் எல்லாம் தன்னை ஒதுக்குகிறார்கள்னு. பார்த்தா சரி போ, நம்ம வேண்டாதவர்களாக ஆயிட்டோம். இவர்கிட்ட போய் அன்புக்கும் பாசத்திற்கும் கெஞ்சிண்டு அழுதுண்டு இப்படி பண்றேளு, இது நியாயமா அப்படின்னா கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி ஒதுங்கிடுவோம். அப்ப இவ்வளவு நாள் என்னோட பணத்துக்கு தானே வேற. சரி போ. பார்த்தா அவள் பிருந்தாவன் பாங்கிய பிஹாரெல்லாம் பிடிக்கும் அவளுக்கு. அது வந்திருக்கா கோவிலுக்கு. ஒரு நாள் யாருக்கிட்டேன்னு சொல்லல, அவள் பாட்டுக்கு நேரம் பிருந்தாவனம் வந்துட்டா. போய் பாங்கிய பிஹாரிய தொழுதா, கையை கூப்பிட்டா, எனக்கு எல்லாரும் இது வரைக்கும் நீ தான், இனிமேல் நீ மட்டும்தான் அப்படின்னு இருந்தா. அங்கேயோ ஓரத்தை எங்கேயோ உட்காந்துப்பா, யாராவது எல்லாம் கொடுப்பா, சாப்பிடுவா. பிச்சை எடுக்க மாட்டா, ஏதோ கொடுப்பா, சாப்பிடுவா. ஓரத்தில் உட்காந்து ஜபிச்சுட்டு இருப்பா. யமுனையில போய் தீர்த்தம் ஆடுவா, வருவா. இங்கே ஒரு ஓரத்தில் படுத்துப்பா. கோவிலுக்கு இப்படி ஷாலெல்லாம் போட்டு வருவா. பிஹாரிய பாப்பா போயிடுவா. யார்கிட்டையும் பேச மாட்டா, விடாம நாம ஜபம் மட்டும் பண்ணுவா. நாம ஜபம் பண்ணிட்டே இருங்க, நீங்க பாட்டு பண்ணுங்க, ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. அந்த சப்தமே ஒரு சுகம். ஜபிச்சுட்டே இருக்கும். அவள் நம்ம பாடி ஜபிச்சுட்டு இருக்கா. அப்படி வாழ்க்கை போயிட்டு ஒரு காலத்துல கோட்டீஸ்வரி, எல்லாம் பணம் எல்லாரும் இப்ப சாதாரண யாரோ கொடுக்கறத சாப்பிட்டு எங்கேயோ படுத்துண்டு. இது ஒரு தவ வாழ்க்கை மாதிரி. அது எல்லாருக்கும் அந்த மனோபலம், அந்த தைரியம் வருமா அப்படின்னா கேட்டா தெரியாது எனக்கு.
வந்தாலும் சந்தோஷம். சில பேர் வீட்லயே அந்த மாதிரி வைராக்கியத்தோட இருப்பார்கள். பார்த்துக்கோங்க, ரொம்பலாம் அவங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க. அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு மனோபலம் இருந்தது, தைரியம் இருந்தது. சொல்லிட்டு வந்தாலும் சொல்லாம வந்தாலும் பிருந்தாவனம் வந்துட்டா. யாரும் அவளை பெருசா தேடவும் இல்லை. ஏன்னா அவள் பெயர்ல ஒரு சொத்தும் பெருசா இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணாலும் தெரியாது, வந்துட்டா. ஒரு நாள் அவள் எப்பொழுதும் போல யமுனைக்கு குளிக்க போனான். வழிக்கு உள்ள விழுந்துட்டான். நல்ல மழைக்காலம் எல்லாம் முடிஞ்சு நல்ல வெள்ளம். அவளுக்கு பெருசா நீஞ்சவும் வரல. ஏதோ ஓரத்துல இருந்து குளிப்பான். அன்னைக்கு விழுந்துட்டா. இழுத்துட்டு போகிறது எங்கிருந்தோ வந்தான். தலைமுடிய பிடிச்சு இழுத்தா. அப்படி கரை அப்படி போட்டான். டக்குன்னு அவளுக்கு சுயநிலை வந்து இந்த அம்மாவுக்கு அவ்வளவுதான். டீக்கே நல்லா இருக்கல்ல அப்படின்னு கேட்டான். அப்படின்னா ஜெய போல பாங்கே பிஹாரி லாலுக்கு அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவன் மறந்துட்டான். டக்குன்னு ஒன்றும் புரியல ஒரு க்ஷணத்துக்கு அவளுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு புரியுது. பாங்கே பிஹாரியே வந்தான் காப்பாற்றினான் அப்படின்னு. வருவான் கண்ணன், காப்பாற்றுவான். இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் உங்களை காப்பாற்றிருக்கான். உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கான். புரியாதா? சந்தோஷமா இருந்தோம். மனசு அப்படி ஓடிட்டே இருக்கு, ஏதோ எண்ணங்க அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். மனசு அப்படி நிர்மலமாலாம் வரட்டும். பிரார்த்தனை பண்ணுங்க. முன்ன ஆரம்ப காலத்துல நீங்க இருந்ததுக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவ்வளோ மாற்றங்கள் உங்க மனசுல அவ்வளோ பக்குவம் வந்திருக்கு. அதை முதல்ல கொண்டாடுங்க. இன்னுமே மனசோடு அதெல்லாம் கிடையாது. இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், சந்தோஷம். சரியா? அப்படி இந்த பாங்கே பிஹாரி காப்பாத்திட்டா. கோவிலுக்கு ஓடி வரா, கையை கூப்புறா, நமஸ்காரம் பண்றா. பாங்கே பிஹாரி என்னை காப்பாத்திட்டியேன்னு கதறினா. இந்த அம்மாவுக்கு சில பேர் பழக்கமா இருந்தா என்னம்மா ஆச்சுன்னு எல்லாம் விசாரிச்சு அப்புறம் பார்த்தேன். என்ன அதிசயம்னா அவ கேட்ட என்ன பாரு உடம்புல இருந்த தொழுநோய் எல்லாம் சரியா போயிருக்கு. அப்பதான் அவளும் பார்க்கறா. ஓ, இவ்வளவு கிருப்பையா! யமுனையில எனக்கு தெரியாமலேயே என்னை விழ வச்சு அவனா வந்து காப்பாற்றி, அவனா யமுனையிலிருந்தும் காப்பாற்றினான், தொழுநோயிலிருந்தும் காப்பாற்றினான். நான் அப்படி பண்ணுவோம், புரியுறதோ? அதனால जय बोलो बांके बिहारी लाल की जय. राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो निधिवन की जय. जय बोलो स्वामी हरिदास जी महाराज की जय. जय बोलो बांके बिहारी ठाकुर जी की जय. जय 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 जय. राधे कृष्णा.